ஆகுதுன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் இல்லையா? அந்த டைமை நான் எதெல்லாம் பாருங்கள், டைம் t which is equal to ஃபார்முலா நமக்கு தெரியும், வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். அப்படின்னா டைம்னா we call it as டிஸ்டன்ஸ்னா அது எல், கண்டக்டரோட லென்த் எல் தானே, எல் டிவைடட் பை வெலாசிட்டி தான் இங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எலக்ட்ரான்ஸ்லாம் ரேண்டம் மோஷனில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போகும். அதை பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணுறேன், எலக்ட்ரான்ஸ் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்படின்னா டி, அந்த டைம் டி ஈக்குவல் டு எல் பை விடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு? எலக்ட்ரிக் கரண்ட்னா பேசிக் டெஃபினிஷன் அது எலக்ட்ரிக் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ